வணக்கம் நண்பர்களே. என் அன்பிற்குரிய மீன ராசி சொந்தங்களே, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கடந்த சில வருஷங்களா நீங்க பட்ட கஷ்டம், அவமானம், மன உளைச்சல் இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையான்னு நீங்க கலங்கி போய் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. மத்தவங்களுக்காகவே வாழ்ந்து கடைசியில உங்களுக்குன்னு வரும்போது யாரும் இல்லையேன்னு ஒரு ஏக்கம் உங்க மனசுல இருந்துட்டே இருக்குது. ஆனா இந்த 2026 தமிழ் புத்தாண்டு உங்களுக்கான ஒரு சாதாரண வருஷம் கிடையாது. இது உங்களோட ஹீலிங் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இயர். அதாவது இத்தனை வருஷமா நீங்க சுமந்துட்டு வந்த அந்த மன ரணங்கள் எல்லாம் ஆற போற வருஷம். இனிமே அவ்வளவுதான்னு நீங்க நினைச்ச இடத்துல இருந்து ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி நீங்க மீண்டு வர போறீங்க. மீன ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் ஒரு எமோஷனல் ஹீலிங் கொடுக்க போகுது. இத்தனை நாள் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு ஏன் இப்படி நடந்துச்சுன்னு புரியாம இருந்த கேள்விகளுக்கு இப்போ உங்களுக்கு விடைகள் கிடைக்க ஆரம்பிக்கும். குரு பகவானோட ஆசி உங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப பலமா இருக்கு. அதனால அதிர்ஷ்டம், லக்கு உங்களை மெதுவா தேடி வரும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இந்த வருஷம் நீங்க எதிர்பார்த்த வெற்றி உடனே கிடைச்சிடாது. உங்களுக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வருஷம் உங்களுக்கான பாடம் என்ன தெரியுமா? கடந்து போறது. பழச பிடிச்சுக்கிட்டு அழாம அதை கடந்து போனீங்கன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு நிறைய அற்புதங்களை வச்சிட்டு இருக்குது. அடுத்ததா வேலை மற்றும் தொழில் அமைப்பு. வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு வருஷத்தோட ஆரம்பத்துல ஒரு விதமான குழப்பம் இருக்கும். நம்ம சரியான வேலையில தான் இருக்கோமா? நம்மளோட உழைப்புக்கு ஏத்த அங்கீகாரம் கிடைக்கலையே, சுத்தி இருக்கிறவங்க நம்மள மதிக்கலையே அப்படின்னு தோணும். ஆனா கவலைப்படாதீங்க. ஜூன் மாசத்துக்கு அப்புறமா ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு, அதாவது ப்ரொமோஷன் இல்லாட்டி உங்களுக்கு சம்பள உயர்வு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செய்யற வாய்ப்பு கைகூடி வரும். ஒரே ஒரு எச்சரிக்கை மட்டும் உங்களுக்கு, ஆபீஸ்ல பாலிடிக்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். உங்க கூடவே இருக்கிறவங்க மேல கண்மூடித்தனமான நம்பிக்கை வைக்காதீங்க. முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்ல கையெழுத்து போடும்போது கவனமா இருங்க. டீச்சிங், இன்னொன்று வந்து மெடிக்கலு, அது கூடவே கிரியேட்டிவ் துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப பிரகாசமா இருக்கும். அடுத்ததா பிசினஸ் பண்றவங்களுக்கு, தொழில் செய்யறவங்களுக்கு முதல் 6 மாசம் கொஞ்சம் மெதுவா தான் போகும். அதனால அவசரப்பட்டு பெரிய முதலீடுகளை செஞ்சிடாதீங்க. நஷ்டங்களை தவிர்க்க நிதானமா செயல்படுங்க. ஆனா வருஷத்தோட 2வது பாதியில லாபம் கொட்டும். புது கஸ்டமர்கள் வருவாங்க. குறிப்பா வீட்ல இருந்தே தொழில் செய்யறவங்களுக்கும் ஆன்லைன் பிசினஸ் பண்றவங்களுக்கும் இந்த வருஷம் ஒரு கோல்டன் பீரியடா இருக்க போகுது. பெண் தொழில் முனைவோர்களுக்கு இது ஒரு அடையாளத்தை உருவாக்கி தர போற வருஷமா இருக்கும் கண்டிப்பா. அடுத்ததா குடும்பத்துல இந்த வருஷம் நிறைய எமோஷனல் தருணங்கள் இருக்கும். இத்தனை நாள் இருந்த மனக்கசப்புகள், சண்டைகள் எல்லாம் மெதுவா குறைய ஆரம்பிக்கும். ஆனா ஒண்ணு, நீங்க தான் கொஞ்சம் இறங்கி போய் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு ஈகோ பார்க்காதீங்க. உங்க அன்பால தான் அந்த வீட்டை நீங்க கட்டி காப்பாத்த போறீங்க. உங்க அப்பா அம்மாவோட ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துங்க. அவங்களுக்கு உங்க கூட நேரம் செலவழிக்கணும்னு ஆசையா இருக்கும். மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, வீட்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வளைகாப்பு, காதுகுத்து இல்லாட்டி கல்யாணம்னு ஒரு கலகலப்பான சூழல் உருவாகும். குழந்தைங்க மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய மன நிம்மதியும் பெருமையும் கிடைக்கும். அடுத்ததா காதல் வாழ்க்கை மற்றும் திருமண அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காதல் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வருது. ஏற்கனவே பிரிஞ்சிருந்தவங்க இல்லாட்டி கருத்து வேறுபாடு இருந்தவங்களுக்குள்ள இப்போ ஒரு புரிதல் வரும். உடைஞ்சு போன உறவுகள் திரும்ப ஒட்ட வாய்ப்புகள் இருக்கு. கல்யாண பேச்சுகள் இப்போ கைகூடி வரும். அடுத்ததா சிங்கிள்ஸா இருக்கிறவங்களுக்கு உங்க மனசுக்கு பிடிச்ச அந்த உண்மையான அன்பு உங்களை தேடி வரும். ஆனா அவசரப்படாதீங்க. ஒருத்தர் ஒருத்தர் முழுசா புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் எமோஷனலா அட்டாச் ஆகுங்க. ஆரம்பத்திலேயே ரொம்ப ஆழமா போயிடாதீங்க. நிதானம் அவசியம். அடுத்தது ஆரோக்கியம். உடல் ரீதியா இந்த வருஷம் கொஞ்சம் சோர்வா உணர்வீங்க. நோய் எதிர்ப்பு சக்தி குறைய வாய்ப்புகள் இருக்கு. சளி, அலர்ஜி, சைனஸ் போன்ற தொந்தரவுகள் வரலாம். மன அழுத்தம் தான் உங்களுக்கு பெரிய எதிரி. அதனால பெண்களுக்கு ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படலாம். சாப்பாட்டுல கவனமா இருங்க. சரியான நேரத்துக்கு தூங்குங்க. முடிஞ்ச வரைக்கும் இயற்கை வைத்தியம் இல்லாட்டி மூலிகை உணவுகளை எடுத்துக்கோங்க. இப்ப நட்சத்திர வாரியா பலன்களை பார்க்கலாம். முதலாவதா பூரட்டாதி நட்சத்திரம். மீன ராசிக்காரங்க பூரட்டாதி நட்சத்திரங்களுக்கு உங்க மனக்காயங்கள் ஆற ஆரம்பிக்கும். உறவுகள் மேம்படும். ஆனா எதையும் போட்டு ஓவரா யோசிக்காதீங்க. ஓவர் திங்கிங்க ஸ்டாப் பண்ணிடுங்க. அடுத்ததா மீன ராசி உத்தரட்டாதி நட்சத்திரக்காரங்க, பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கும். வேலையில ஒரு ஸ்திரத்தன்மை வரும். குடும்பத்துல நிம்மதி இருக்கும். ஆனா ஆரோக்கியத்துல சின்ன சின்ன தொல்லைகள் வந்து போகும். அடுத்ததா மீன ராசி ரேவதி நட்சத்திரம். அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமா இருக்கு. புது வாய்ப்புகள் வரும். வெளியூர் பயணங்கள் போக வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனா எந்த ஒரு முடிவையும் தீர ஆலோசிச்சு எடுங்க. உங்களுக்கு இருக்க இந்த பாசிட்டிவான சில விஷயங்கள் என்னன்னு சொல்றேன். மன அமைதி மற்றும் ஹீலிங் வந்து உங்களுக்கு இந்த இயர்ல வந்து கிடைக்கும். ஸோ அதிர்ஷ்டம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உறவுகளுக்குள்ள இருந்த விரிசல்கள் மறைய ஆரம்பிக்கும். பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவான சைன். நெகட்டிவான சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா அதிகப்படியான சிந்தனை உங்களை வாட்டி எடுக்கும்.
ஓவர் திங்கிங் வந்து உங்கள ரொம்பவே வாட்டி எடுக்கும். ஸோ கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. சின்ன விஷயத்துக்கு எமோஷனலா உடைஞ்சு போவீங்க. ஆரோக்கியத்துல சில தடைகள் வரும். சில காரியங்கள் நடக்கிறதுல தாமதம் ஆகலாம். நீங்க செய்ய வேண்டிய சில விஷயங்கள். தினமும் ஒரு 15 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதுக்கு நன்றி சொல்லுங்க பிரபஞ்சத்துக்கு. முடிஞ்ச வரைக்கும் நேர்மறையான எண்ணங்கள வளர்த்துக்கோங்க. நெறைய தண்ணி குடிங்க. அடுத்ததா நீங்க தவிர்க்க வேண்டிய விஷயங்கள். பழைய கசப்பான நினைவுகள நெனச்சு இன்னைக்கும் அழாதீங்க. தேவையில்லாத விஷயங்கள்ல எமோஷனலா சிக்கிக்காதீங்க. கோபத்துல அவசர முடிவுகள எடுக்காதீங்க. ஸோ ரொம்பவே கவனமா இருங்க. நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள். மீன ராசிக்காரங்களே, உங்களோட ராசிநாதன் குரு பகவான். அதனால வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு மஞ்சள் நிற தீபம் ஏத்தி மனசார வேண்டிக்கோங்க. தினமும் காலையில ஓம் குருவே நமக அப்படிங்கிற மந்திரத்த 21 முறை சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வர்றது உங்களுக்கு ஒரு பெரிய தைரியத்த கொடுக்கும். பசுக்களுக்கு பச்சை புல் இல்லாட்டி வாழைப்பழம் கொடுங்க. வசதி இல்லாத ஏழை மாணவர்களுக்கு உங்களால முடிஞ்ச படிப்பு உதவிய செஞ்சு பாருங்க. அதுதான் உங்களோட வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். மீனராசிக்கு இப்போ இருக்கிற பெரிய வலியே அவங்க ரொம்ப நம்பினவங்க அவங்கள விட்டு விலகுறது இல்லாட்டி முதுகுல குத்துறது தான். மீனராசிக்காரங்களே, இப்போ உங்க மனசுல இருக்கிற பெரிய பாரமே நான் யாருக்கு என்ன தப்பு பண்ணேன், ஏன் எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க அப்படின்ற கேள்விதான். இந்த வருஷம் நீங்க கத்துக்க போற பெரிய பாடம் என்னன்னா ஃபில்டர் பண்றது. உங்களோட வாழ்க்கையில இனிமே யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு நீங்க இல்ல, காலமே அவங்கள பிரிச்சு காட்டும். அது கொஞ்சம் வலிக்க தான் செய்யும். ஆனா, அது உங்களோட நிம்மதிக்கு ரொம்ப நல்லது. தூக்கம் வராத ராத்திரிகள் உங்களுக்கு நெறையவே இருந்திருக்கும். இவங்க மத்தவங்க முன்னாடி நீங்க வந்து சிரிச்சாலும் கூட, தனியா இருக்கும்போது ரொம்ப எமோஷனலா இருப்பீங்க. பகல் முழுக்க மத்தவங்களுக்காக ஓடிட்டு, ராத்திரி ஆனா தூக்கம் வராம பழைய நினைவுகள நெனச்சு நீங்க அழுறது நல்லாவே தெரியுது. இந்த 2026ல அந்த ஓவர் திங்கிங் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா, உங்களோட கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வ பிரபஞ்சம் காட்டப்போது. இனிமே இழப்புகள பத்தி யோசிக்காம, உங்ககிட்ட இருக்கிற திறமைகள பத்தி யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அடுத்ததா, பணம் உங்க கையில இப்ப கொஞ்ச நாளாவே வந்து நின்னு இருக்காது. மத்தவங்களுக்கு உதவி பண்ணியே இவங்க கையில காசு இல்லாம போயிருக்கும். நீங்க ஒரு தர்ம பிரபு தான், இல்லன்னு சொல்லல. ஆனா, உங்க கையில காசு இருக்கும்போது உதவி பண்றது வேற. ஆனா, உங்ககிட்டயே இல்லாதப்போ கடன் வாங்கி மத்தவங்களுக்கு உதவி பண்ணிட்டு, இப்போ நீங்க கஷ்டப்படுறது வேற. இந்த வருஷம் நீங்க நோ சொல்ல கத்துக்கணும். அப்படின்னா, அதாவது யாராவது வந்து உங்ககிட்ட கேக்குறாங்க, பண உதவி கேக்குறாங்க, இல்ல வேற ஏதோ ஒரு உதவி கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களால முடியாது அப்படின்ற பட்சத்துல, என்னால முடியாதுன்னு டைரக்ட்டா மறுத்துருங்க. அப்படி சொன்னா மட்டும் தான் உங்களோட பொருளாதார நிலைமை சீராகும். குரு பகவான் உங்களுக்கு பண வரவ கொடுப்பாரு. ஆனா, அத நீங்க மத்தவங்களுக்காக செலவு பண்ணாம, உங்களுக்காக சேர்த்து வைக்கணும். திடீர்னு எல்லாத்தையும் விட்டுட்டு எங்காவது அமைதியா போகணும்னு உங்களுக்கு இந்த காலகட்டத்துல தோணும். இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு விசித்திரமான அனுபவம் கிடைக்கும். திடீர்னு ஒரு வைராக்கியம் வரும். போதும் இந்த வாழ்க்கை, எனக்கு ஒரு நிம்மதி வேணும்னு நினைப்பீங்க. அந்த நேரத்துல ஒரு ஆன்மீக பெரியவரோட சந்திப்பு, இல்லாட்டி ஒரு ஜீவ சமாதி தரிசனம் உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவ கொடுக்கும். அந்த தெளிவு தான் உங்கள அடுத்த 10 வருஷத்துக்கு வழிநடத்த போகுது. அடுத்ததா, வீட்லயும் சரி, இல்ல வேலை செய்ற இடத்துலயும் சரி, உங்களோட உழைப்புக்கு பேர் கிடைச்சிருக்காது. நீங்க 100 நல்லது பண்ணாலும், ஒரு சின்ன தப்பு பண்ணா, அத பெருசா பேசுற கூட்டம் உங்கள சுத்தி இருக்கும். ஆனா, 2026ஓட பிற்பகுதியில, செகண்ட் ஹாஃப்ல நீங்க அமைதியா செஞ்ச சில விஷயங்களுக்கு பெரிய பாராட்டு கிடைக்கும். அதுவரைக்கும் செய்றத செய்வோம்னு பலன எதிர்பார்க்க வேண்டாம், அப்படின்ற அந்த மனநிலையில நீங்க இருக்கணும். மீனராசிக்காரங்களே, வீடியோவோட கடைசி பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். ஒண்ணு மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நீங்க மத்தவங்களுக்காக வாழ்ந்தது போதும். இந்த வருஷம் உங்களுக்காக வாழுங்க. நீங்க அழுத கண்ணீருக்கு ஒவ்வொரு துளிக்கும் பதில் கிடைக்க போகுது. மீனராசிக்காரங்களே, உங்களோட வாழ்க்கையில கடந்த சில வருஷங்கள நினைச்சு பார்த்தா, அது ஒரு முடிவே இல்லாத போராட்டமா உங்களுக்கு இருந்திருக்கும். நான் என்ன தப்பு செஞ்சேன்? ஏன் எனக்கு இவ்ளோ சோதனை வருது? நான் உயிரா நம்பினவங்க ஏன் என்ன புரிஞ்சுக்காம விட்டுட்டு போனாங்க? எல்லாருக்கும் நல்லது செஞ்சும் கடைசியில நான் மட்டும் ஏன் தனியா நிக்கிறேன்? இந்த கேள்விகள்லாம் உங்களோட தூக்கத்த கெடுத்துட்டு இருந்திருக்கும். நீங்க வெளிய சிரிக்கிறீங்க, மத்தவங்க முன்னாடி தைரியமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறீங்க. ஆனா தனிமையில நீங்க விடுற ஒவ்வொரு கண்ணீரும் அந்த இறைவனுக்கு மட்டும் தான் தெரியும். உங்களோட ராசிக்கு 7:30 சனியின் தாக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் உங்களோட ராசிநாதன் குரு பகவான் உங்கள கைவிடாம பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. மீன ராசிங்கிறது ஒரு கடல குடிக்கிற ராசி. கடல்ல அலைகள் அடிச்சாலும் ஆழத்துல ஒரு அமைதி இருக்கும் இல்லையா? அந்த அமைதிய உங்க வாழ்க்கையில கொண்டு வர்றதுக்காக தான் இந்த 2026 பிறந்திருக்கு.
இந்த வீடியோல நான் உங்களுக்காக சொல்லியிருக்க பலன்கள் சில விஷயம் உங்களுக்கு கசப்பா இருந்திருக்கலாம். சிலது வந்து உங்களோட மனசுக்கு மருந்தா கூட இருந்திருக்கலாம். ஆனா, இங்க நான் எந்த ஒரு பொய்யான நம்பிக்கையும் உங்களுக்கு கொடுக்க வரல. கிரகங்கள் உங்களுக்கு என்ன பாடத்த சொல்லிக் கொடுக்க போகுதோ, இல்லாட்டி உங்களோட கஷ்டங்கள்ல இருந்து தீரப் போகுதோ, அத பத்தி தான் நான் வந்து இங்க பேசியிருக்கேன். இந்த 10 நிமிஷம் வீடியோ உங்களோட வேலை, தொழிலு, முக்கியமா உங்களோட குடும்ப உறவுகள்ல இருக்கிற அந்த சிக்கல்கள் எல்லாத்தையும் எப்படி தீரப் போகுதுன்றத சொல்லியிருக்கிறோம். வீடியோல சில விஷயங்கள் மட்டும் தவிர்த்துடுங்கன்னு சொல்லியிருப்பேன். அத மட்டும் கரெக்ட்டா வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மன உளைச்சல், ஓவர் திங்கிங் வந்து இல்லாம இருக்கும். கடைசியா உங்களுக்கு ஒண்ணு மட்டும். நீங்க மத்தவங்களுக்காக வாழ்ந்தது போதும். மத்தவங்க சந்தோஷத்துக்காக உங்களோட ஆசைகள விட்டுக் குடுத்தது போதும். அவங்க உங்கள ஏமாத்துனாலும், துரோகம் பண்ணாலும் அவங்களுக்கு திரும்ப நல்லது செஞ்சீங்க பார்த்தீங்களா? அந்த ஒரு புண்ணியம் தான் இன்னைக்கு உங்கள காப்பாத்திட்டு இருக்கு. இந்த 2026 தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்த சொல்லிக் குடுக்கும். உங்கள நீங்க நேசிக்க ஆரம்பிங்க. நீங்க ஆரோக்கியமா இருந்தா தான், நீங்க சந்தோஷமா இருந்தா தான் மத்தவங்கள காப்பாத்த முடியும். பழைய கசப்பான நினைவுகள இத்தோட மூட்டை கட்டி கடல்ல தூக்கி போட்டுருங்க. எனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்களுக்குள்ள ஒரு பெரிய சக்தி இருக்கு. அந்த தெய்வ பலம் உங்கள வழிநடத்தும். கஷ்டங்கள் ஒரு மேகமூட்டம் மாதிரி வந்து போகும். ஆனா சூரியன் மறையாது. உங்களோட வாழ்க்கையில அந்த சூரியன் இப்போ உதயமாக ஆரம்பிச்சிருக்கு. நான் சொன்ன அந்த சின்ன சின்ன பரிகாரங்கள நம்பிக்கையோட செய்யுங்க. உங்க மனசுல இருக்கிற பாரம் இறங்கி ஒரு புது மனிதனா நீங்க இந்த உலகத்துல ஜெயிப்பீங்க. மீன ராசிக்காரங்களே, நீங்க அழுத கண்ணீருக்கு ஒவ்வொரு துளிக்கும் இந்த வருஷம் பதில் கிடைக்கும். நம்பிக்கையோட அடி எடுத்து வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஆறுதலா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. உங்க மனசுல இருக்க பாரத்தை கமெண்ட்ல கொட்டிட்டு போங்க. அது உங்களோட மனசை லேசாக்கும். அடுத்த ஒரு முக்கியமான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நம்பிக்கை இருந்தா கண்டிப்பா அதிசயம் நடக்கும். எல்லாம் நல்லதுக்கே நடக்குது அப்படின்ற நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம்.